ஓம் ஹோசா கோவாய நமஹ. ஓம் ஜகத்குரு சத்குரு மகாசித்தர் பகவான் ஸ்ரீ விஸ்வமகாமுனையே நமஹ. ஓம் ஜகத்குரு மகாதீர்க்கதரிசி மகாகவி மகாஞானி ஜகத்குரு भगवान श्री सुब्रह्मण्य भारतीये नमः. ओम जगद्गुरु सद्गुरु भगवान श्री होली सूर्ये नमः. ओम शांति शांति शांति. இது 176 KWWD 176. இந்த டயத்தில் முக்கியமானது என்ன அப்படின்னு இந்த வீடியோவே சிறப்பாக பாரதியாருடைய 138வது பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்குது உலகம் முழுவதுமே. அப்படி கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டத்தில் ஒரு இடத்துல நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மோடி ஐயா அவர்கள் பாரதியை பற்றி ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் ஒரு உரை கொடுத்துருக்காரு. அந்த உரையை இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அப்படியே சுமார் 9 நிமிஷம் அந்த வீடியோவில் சுருக்கமாக பாரதியை பற்றி அழகாக கொடுத்துருக்காரு. பாரதியோடைய இனியொரு விதி செய்வோம் அதை எந்நாளுமே காப்போம், தனி ஒருவருக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அடித்திடுவோங்கிற இதை கோட் பண்ணிட்டு, அப்புறம் பெண்களை பற்றியான இது பாரதியாருடைய இதுகளை எடுத்து சொல்லி, அதனால் பாரதியார் அவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஆங்கிலத்தில் தான் இருக்கிறதுனால நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் பெண்களுடைய சமத்துவத்தை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் தன்னுடைய ஆட்சியில் பெண்களுக்கு எவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்கிறதையும் விளக்குறாரு. ஆனால் அது ஒன்று பெண்களை மிலிட்ரியில் சேர்த்துறதையும் ஒரு பெருமையாக சொல்கிறார். அது ரொம்ப தவறு, பாவகரமானது. அந்த பாவமெல்லாம் இந்த பொலிட்டீஷியன் அவருக்கு சேர்ந்து தான் போகும் அப்படின்னு நம்ம தீசிஸில் மோடிக்கு எழுதின லெட்டரில் நம்ம குறிச்சிருக்கோம். இன்னசென்ட் தெரியாது. ஆக எல்லா பாவங்களும் இந்த யார் அரசனோ அவனுக்கு போய் சேருன்னு புத்தர் பெருமான் சொல்லியிருக்கார். ஆக மலைவளங்கரப்பின் வான்பேரச்சம் அப்படி இப்படின்னாலும் கூட நம்ம பழம் தமிழ் பாட்டும் கூட ஒன்று சொல்லணும், அரசனுக்கு எவ்வளவு அச்சமான வாழ்க்கை அப்படின்னு. ஆக குடிகள் செய்யக்கூடிய பாவம் புண்ணியங்கள் எல்லாமே அரசனை சேரும். புத்தர் பெருமான் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் 500 பிறப்புகளை பார்த்துருக்கார். தன்னை பின்னால் என்னென்ன மாதிரி 500 பிறப்பு பார்த்துருக்கார். அதில் ஒரு பிறப்பில் அரசனாக இருந்தாராம். அதனால் ஏற்பட்ட நல்லா தான் ஆட்சி செஞ்சுருப்பார் எல்லாமே. ஆனால் அதனால் ஏற்பட்ட பாவத்துக்கு பல 100 வருஷம் நரகத்தில் இருந்தாராம் அப்படின்னு புத்தர் பெருமான் சொன்னதாக காரா படிச்சிங்க ஆகும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மக்களுடைய எல்லாமே மக்கள் தலைவனாக இருக்கக்கூடியவங்களுடைய பாவம் புண்ணியங்களை அவங்க ஏற்குவார். சரியா? அது நேர்மையாக இருக்கிறவங்களுக்கே அப்படி. அப்போ நேர்மை இல்லாதவங்களுடைய அவங்க நரக வாசத்தை என்னன்னு சொல்கிறத நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. நேர்மையாக இருக்க மோடி போன்று நேர்மையாக இருக்கக்கூடிய தலைவர்களே இந்த மக்களுடைய பாவ புண்ணியங்களை ஏற்றாகணும் குமுலேட்டிவாக. அப்படி பெண்களுக்கு பெண்களை மிகவும் இழிவுபடுத்துகிறது செயல்தான், கேவலப்படுத்துகிற செயல்தான், கொச்சப்படுத்துகிற செயல்தான் பெண்களை மிலிட்ரியில் சேர்த்துறது. காரணம், அவங்கள பாடியில் கொண்டு போய் சமரசம்னு வச்சுக்கிட்டு பாடி சமரசம் கொடுக்கறது கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை. சைக்காலஜியில் இப்போ வீடியோவை ஒரு பெண் யூடியூப்பில் ஒரு அற்புதமான ஒரு அம்மா பேர் ஞாபகம் இல்லை, அவங்க அந்த சைனகாலஜிஸ்ட்டு இது காஸ்மெட்டிக் சைனகாலஜிஸ்ட்டு படித்து அற்புதமாக பெண்களுடைய
அந்த அந்தரங்கத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து எடுத்து நல்லா அற்புதமாக சொல்கிறார். அவங்க தான் வந்து மனிதனுக்கு செக்ஸ் ஹெல்த்தும் வேணும்னு சொன்னவர். அது கராவுக்கு முழு உடன்பாடு. அவங்கள பாருங்கள், அந்த பெண்களுக்கு எவ்வளவு அந்த மறைவிடத்தில் ஏற்படக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் அதை சொல்லவே முடியாது அப்படின்னு அவ்வளவு தூரம் பெண்களுக்கே தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய கிராம பெண்கள், மேக்சிமம் கிராம இந்த மாதிரி படிக்காத பெண்கள் எல்லாருமே படித்தவங்க கூட அதை பற்றியான இது தெரியறதில்ல. மக்கள் வெளியிலையும் சொல்ல முடியறதில்ல. தானே டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் இது. அதனால் படக்கூடிய துன்பங்கள் ஏராளம்னு அவங்க வீடியோ பாருங்கள், யூடியூப்பில் தான் இருக்குது. சைனகாலஜிஸ்ட், அதாவது காஸ்மெட்டிக் சைனகாலஜிஸ்ட்னு அந்த இது படிப்பு இப்போ மெடிக்கலில் நிறையா பிரிவு. அதில் இவங்க இதை படித்து தேர்ந்து வந்திருக்காங்க. அற்புதமான இன்ஃபர்மேட்டிவ், நல்ல ஒரு இது. இந்த மாதிரி ஒரு வீடியோ இது வரைக்கும் பார்த்ததில்லை. பாலியல் பற்றியான நிறைய வீடியோக்கள் ஆண்கள் சொல்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி அவங்க அந்த பெண்களுடைய மறைவிடத்தில் ஏற்படக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளை பற்றி யாரும் இவங்கள போல சொல்லலை. இனிமேல் சொல்லலாம். ஆக அந்த மாதிரி இருக்குது பிரச்சனைகள். அது வந்து அவ்வளோ தூரம் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது பெண்களுக்கு. அந்த மிலிட்ரியில் கொண்டு போய் போடும் பொழுது, அப்போ அவங்களுடைய இதில் போலீஸ்லேயும் மிலிட்ரியிலும் போடும் பொழுது அவங்களுடைய பாடு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம சகோதரியோ தாயோ அல்லது அந்த மாதிரி அந்த மிலிட்ரியில் இருந்தால் கொஞ்சம் எப்படி இருக்கும் கொஞ்சம் எண்ணிப்பார். ஆனால் எந்த பெண்ணும் வந்து பாலிட்டிஷியனுடைய சொந்தக்காரர்களோ அல்லது மகளோ இவங்களோ மனைவிகளோ வந்து இருக்க மாட்டாங்க மிலிட்ரிலையும் போலீஸ்லையும் பாருங்கள். அதே போல் இருந்தனாலும் ஹை டாப் போஸ்ட் அப்படி அந்த மாதிரி இருப்பாங்க. பணக்காரர்களுடைய இதோ இருக்காது. இது எல்லாமே பணத்துக்காகத்தான். ஆக எல்லாம் பணத்துக்காகத்தான். மிலிட்ரியில் போய் தியாகங்கிறதெல்லாம் சும்மா அதெல்லாம் விட்டுக்கிறது வேறு. அப்படி நடக்கிற போது இந்த ஒரு பதவிக்கு ஒரு பென்ஷனுங்கிறதுக்குள்ள ஏராளமான பேர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. பெரிய போராட்டம் நடந்தது. காங்கிரஸ் ஸ்ட்ரைக் பண்ணி பெரிய போராட்டம் நடந்தது. நிறைய பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த இதையே தனக்கு வாங்கினாங்க மெடல், பிரைவரிக்காக வாங்கினதுகளெல்லாம் கொண்டு சப்மிட் பண்ணாங்க, கொண்டு திருப்பி கொடுத்தாங்க. எப்படி தியாகம் பார்த்தீங்களா? பணத்துக்காகத்தான் எல்லாமே அப்படிங்கிறது இதிலிருந்து தெளிவாகும். எல்லோரும் அப்படித்தான். அங்கே மிலிட்ரியில் போய் எல்லாம் சேர்றாங்கன்னா தியாகம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் புருடாது. இவனுக்கு விட்டுக்கிறது பொலிட்டீஷியன். அவங்க வேறு வழி இல்லை, போகிறாங்க. சாப்பாட்டுக்கு வேலை கிடையாது, அதில் இதுதான் நிதர்சனமான உண்மை. அங்கே போய் பணத்துக்காகத்தான் அங்கே போகிறாங்களே ஒழிய மற்றபடி தியாகம் நாட்டை காப்பாற்றுறதுங்கிறதால இவங்க போட்டுக்கக்கூடிய இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் மோடி ஐயா வந்து அந்த மிலிட்ரியிலையும் பெண்கள் கொடுத்தேங்கிறது ரொம்ப பாவகரமான செயல். அதுக்கான பலனை அவருக்கும் சேர்ந்து தான் போகும்னு நம்ம தீசிஸில் அவருக்குன்னு லெட்டர்லேயே கரா போடணும். அவர் இன்னசென்ட்டாக சொல்கிறாரு. அதை கராவுடைய ஆர்குமெண்ட்டு இதுகளெல்லாம் பார்த்தாருன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்குவார். அப்போ போகு வேர்ல்டு உருவாயிடுச்சுன்னா இந்த பிரச்சனைகளே கிடையாது. மிலிட்ரியும் இருக்காது, போலீஸும் இருக்காது, கோர்ட்டும் இருக்காது, வக்கீலும் இருக்காது. எல்லாத்துக்கும் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குமாச்சு. அப்படி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எதுக்கு? அதனால் போகு வேர்ல்டு தான் அல்டிமேட்டு. இது சத்தியயுகமாக வரப்போகுது. அதனால் போகு வேர்ல்டு ஏற்படுறதுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவருக்கு உந்து சக்தியாக இருக்கும். இதை பற்றி அவர் இந்த வீடியோவில் சொல்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, பாரதியாருடைய பன்முகத்தன்மையை யாருனாலே சும்மா எளிது கிடையாது அதை எடுத்து பேசுகிறது அப்படின்னு. ரொம்ப கரெக்டு. இதிலிருந்து என்ன தெரியும்னா, மோடி ஐயா, மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய மோடி ஐயா அவர்கள் நல்லா பாரதியையும் திருக்குறளையும் படிச்சுட்டு வர்றாருன்னு தெரியும். நல்ல நுணுக்கமான இவைகளையெல்லாம் எடுத்தது. அப்போ பாருங்களேன், எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகம் கழிக்குங்கிறது எப்பேற்பட்ட வார்த்தை. கராவுடைய போகு வேர்ல்டு தத்துவம் முழுவதுமே அதில் அடங்கி இருக்குது. போகு வேர்ல்டு இவைகளெல்லாம் அடங்கி இருக்கிறத
அவர் பாரதி சொல்கிறத எடுத்து வைக்கிறாருன்னா அது அவர் சொன்னதுலேருந்து தான் கரை இதில் டீப்பாக போய் பாரதி போகுவோடு பற்றி எவ்வளோ போகிறோன்னு நம்ம டீப்பாக இப்போ ஏறத்தாழ 40 வீடியோ வந்துருச்சு. 132லேருந்து அதை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிறப்பாக 132லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ சிறப்பாக அவருடைய இதை மட்டும் இப்போ 18வது முழக்கம் இது. அதனால் அவ்வளோ டீப்பாக வந்து படிக்கிறாருன்னு தெரியுது. அவர் தமிழில் சொல்கிறது எவ்வளோ கடினம், தமிழன்னு அல்லாதவன் தமிழை படித்து பேசுகிறது எவ்வளோ கடினம்னு மோடியோடைய தமிழ் உச்சரிப்பிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் தமிழ்னு சொல்லி போட்டு தமிழ் இனிமையானது ஆயி ஊயி அப்படின்னு சொல்கிறது தமிழனுக்கு மட்டும்தான். தமிழை யார் படித்து தமிழில் மாஸ்டராக இருக்காங்க அவங்களுக்கு தான் அது இனிமை, மற்றவனுக்கு இனிமை கிடையாது. அவனவனுக்கு அவனவன் மொழி இனிமை. அதனால் இந்த தமிழ் வெறினுங்க, இந்த தமிழ் வெறி மரியாதையை விட்டால் தான், இந்த தமிழ் வெறியை விட்டுட்டு தனித்தமிழ்ங்கிற இந்த மூடத்தனத்தை எல்லாம் விட்டால் தான் தமிழ் வளரும். இல்லாமல் இருந்தால் தமிழ் மெல்ல இனிச்சு ஆகும்னு பாரதியார் சொன்னது தான் போயிட்டுருக்குது. இப்போ தமிழர்களுடைய அறிவெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தலைவான்னு போய் சினிமா அறிவு தான் இருக்குது. தமிழ் சினிமாவுடைய சினிமா நடிகருடைய அறிவு தான் சினிமா. இந்த தமிழ்நாடே ஏறத்தாழ சினிமா கொட்டையை மாறிப்போச்சு. 60 வருஷமாக எல்லாம் அப்படி ஆகிப்போச்சு. அதனால் இளைஞர்களுக்கு, இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு பாரதியிலிருந்து இன்ஸ்பிரேஷன் வரணும் அப்படின்னு சொல்கிற இளைஞர்கள் வந்து நிறையா லேர்ன் பண்ணணும் பாரதிகிட்ட இருந்தேங்க. எங்கே போய் லேர்ன் பண்ணுறது? இவர்களுக்கு மண்டையில் என்ன இருக்குது? பாவம், மோடியை அவருக்கு தெரியாது. வடநாட்டுக்காரர்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. அதனால் அவங்க வடநாட்டு இளைஞர்கள் பாரதியை படித்து இன்ஸ்பிரேஷனை வரலாம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி கேடுகட்டுருக்குங்கிறது கராவுக்கு தெரியும். ஆக இங்கே எல்லாம் சினிமா நடிகர்களுடைய இதுக்கு தான், சினிமாக்காரனுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. சினிமாக்காரனுடைய பிரபலம் தான் நடந்துகிட்டு இருக்குது தலைவான்னு. இப்போ ரீசெண்டாக ரஜினியுமே கமலஹாசனு பாலிட்டிக்ஸில் குதிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அது பெரிய அதுதான் இப்போ வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. இது எல்லாம் அறிஞ்சது. இப்போ 2020 வர்ற எலெக்ஷனுக்கு இது எல்லாம் நான் முந்தினே போயிட்டுருக்குறது நல்லா தெரியும். இங்கே போய் எங்கே திருக்குறளும் இங்கே இருக்கிற எவனுக்கு தெரியுது? ஆக யாராச்சும் திருக்குறள் கோட் பண்ணுறாங்களா, இல்லை பாரதியை படிக்கிறாங்களா? கிடையாது. இல்லை, ஒரு அறிவு இல்லை. சினிமா நடிகர்கள் கோயில் கட்டுறான்னா பார்த்துக்குங்க. அப்புறம் சினிமாக்காரனுங்களுக்கு கொண்டு போய் நெய்ய அபிஷேகம், பால் அபிஷேகம், தாய்க்கு வச்சுருந்த பணத்தையவே கொண்டு போய் ஒருத்தன் 2 லட்சத்தை கொண்டு போய் யாரோ தளபதி படத்துக்கு கட் அவுட் பண்ணான்னு நான் வீடியோவில் பார்த்தேன். இந்த மாதிரி எல்லாம் கொடுமை நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். எங்கே போய் பாரு, இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். இந்த உலகத்தில், இந்த அரசியலமைப்பில் உலகத்தில் இது இப்படித்தான் இருக்கும். வேறு வழியாக இருக்க முடியாது. அதனால் இது இப்படித்தான் இருக்கும். போகுவோல்டு தான் ஒரே கதி. இதையெல்லாம் மாற்றுறதுக்கும் கூட அல்ல போகுவோல்டு வரணுங்கிறது. போர் இல்லாத இந்த அணுகுண்டு தாக்குதலில் இருந்து நம்ம தப்பணும் அப்படின்னா இந்த ஒரே வழி போகுவோல்டு தான். போகுவோல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலை அப்படின்னா அணுகுண்டு நம்மளை அழிச்சிடும். அதே தான் அவருக்கு மைண்டெல்லாம் அங்கே லடாக்கில் தான் இருந்திருக்கும். இப்படி பேசுகிற போதும் கூட மைண்டெல்லாம் லடாக்கில் தான் இருக்கும். பிரம்மோஸ் ஏவுகணையெல்லாம் அங்கே போயாச்சு. 3 லட்சம் பேர் -40 டிகிரி குளிரில் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க இளைஞர்கள் டிஃபென்ஸுங்கிற பேரில். அங்கே டிஃபென்ஸுங்கிறது என்ன இருக்குது? லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து பூரா ஒன்றுக்கும் எதுக்கும் ஆகாது. மலையும் காடும் பனியும் வறட்ட இதுகளுமா இருக்கிறது. அப்படி இடத்துல கொண்டு போய் எல்லைங்கிற ஒரு கற்பனையில் போய் உளுந்துக்கிட்டு உலகமே தத்தளிச்சுட்டு அணுகுண்டு டீவாஸ்டேஷன், அணுகுண்டு டோட்டல் டெஸ்ட்ரக்ஷனுக்கு முற்றழிவுக்கு போகுது. இங்கே பிரைன் டூன் 35 வருஷம் அணு ஆராய்ச்சி செஞ்ச மகா விஞ்ஞானி பிரைன் டூன் எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் வீடியோவில் எச்சரிச்சுட்டு இருந்து என்ன பண்ணுறது? அது அவர் தீர்வு அவர்னாலையும் கொடுக்க முடியல, யாருனாலையும் கொடுக்க முடியல. தீர்வு பகவான் தான் கொடுக்குறாரு. அந்த பகவான் கொடுக்குற தீர்வு தான் ஏஏவிஎஸ்எஸ் போகும். அதனால் மக்கள் எல்லாமே இங்கே இந்த ஏஏவிஎஸ்எஸ் போகுவோடு நோக்கி வர்றதுக்காகத்தான் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அட்டாக்ஸ் கொடுக்குறாரு. அப்படிங்கிறது தான் கராவுடைய கொள்கை. அது இன்ஃபரன்ஸ் லாஜிக் மூலமாக. அதனால் ஒரு பக்கம் அழிவும், ஒரு பக்கமும் உலகத்தை காப்பாற்ற சத்தியமும் ஏற்பாடுங்கிறது நடக்காது.
ரெண்டும் ஒரு டயத்தில் நடக்காது. அதனால் கண்டிப்பாக உலகம் இருக்கும். ஆனால் இந்த போகுவோட்டுக்களை யார் நுழையிறாங்களோ அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. இல்லாமல் இதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போகிறவங்க அழிவாங்க. அதுதான் பரித்திராணாய சாதுனா வினாசாயச்ச துஷ்கிருதம். ஆக துஷ்கிருதமாக இருக்கக்கூடியவங்கள்லாம் சரி யாரோ வர்றாங்க போகுவோடு இருந்தால் நம்மளும் தானுங்க காப்பாற்று பண்ணுவோம் நினச்சிக்கிட்டு இருக்காத. நீ இந்த போகுவோடில் ஈடுபட்டு ஆன்மீக வாழ்க்கை நீ வாழ்ந்தீனா தான், இதுக்குள்ளே போனேன்னா தான் நீ ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியும். தப்புவே இல்லாட்டி நீயே அழிஞ்சு தான் போயிடுவே. புரிஞ்சுக்குங்க. கரா சொல்கிறது சத்திய வார்த்தை, பகவான் சொல்கிற வார்த்தை. அதனால் யாரோ செஞ்சுட்டு போட்டு போகு வேர்ல்டு வரட்டு, நீ பண்ணு போகு வேர்ல்டு உருவாக்கு அப்படின்னு அந்த டிமிக்கு வேலை நடக்காது. நீ போகு வேர்ல்டுக்குள்ளே வரலையா, இதுக்காக நீ ஒரு துரும்பும் கூட எடுத்து போடலையா, அப்போ நீ தப்ப முடியாது, நீ அழிஞ்சிருவ. புரிஞ்சுக்கும். ஏதோ ஒரு வகையில் அழிஞ்சிருவ. கொரோனாவிலையோ அல்லது நிலநடுக்கத்துலையோ அல்லது இன்னும் இயற்கை பேரிடர்கள் எதுலேயோ அல்லது இந்த மாதிரி தீவிரவாதத்தினாலேயோ அல்லது அணுகுண்டுகள்னாலேயோ அழிஞ்சிருவேன். அப்போ அணுகுண்டு போட்டால் எல்லோரும் தான் அழிவாங்க அப்படின்னாக்கா அது உண்மைதான். ஆனால் அணுகுண்டு இது இதில் இருக்கிற மேக்சிமம் மக்கள் இதுக்கு வராமல் இருந்துனாக்கா அணுகுண்டு போட்டு அதுவும் தெரியாது. ஆனால் இதில் போகுவதுக்குள்ளே இதை தீர்வை எடுக்காட்டி கண்டிப்பாக அழிஞ்சிருங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்போ அந்த மாதிரி நடந்ததுன்னா அப்போ பகவான் புதுசாக பிரளயம் வந்துருச்சுன்னு அர்த்தம், அடுத்தது வர்றாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த போகுவோல்டு கான்செப்ட் எல்லாம் முடிஞ்சோடனே சத்தியம் தோல்னு நீங்கள் அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். வழங்குதா? அதனால் எந்த வகையிலையும் நீ போகுவோல்டுக்குள்ளே நுழையாமல் இதிலிருந்து தப்ப முடியாது. அதனால் கராவுடைய இது என்ன அப்படின்னா அணுகுண்டு போகிற திரட்டனிங் தான் நடக்கும். ஆனால் நீ அழியிறது இந்த கொரோனாவில் இந்த இயற்கை பேரிடர்களால் அழிஞ்சு போயிடுவேன். அப்புறம் அல்லது தீவிரவாதத்தில் அழிஞ்சு போயிடுவேன். அணுகுண்டு போட்டுன்னா கண்டிப்பாக எல்லாம் உலகம் அழிஞ்சிடும். அதனால் கராவுடைய கொள்கை என்ன அப்படின்னா அணுகுண்டு திரட்டனிங் தான் நடக்கும். ஆனால் அதை ஏற்றிக்கிட்டே போவாங்க. மெஜாரிட்டியான மக்கள் யார் போகுவோன்னு விரும்ப மாட்டாங்க. இது இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும், அவ்வளவுதான். மக்களுக்கு இந்த மாதிரி போகுவோன்னு ஒன்று இருக்குது. அது பகவான் பேரர் வடிவில் இந்த விஸ்வமகாமணி மூலமாக இந்த கோலி சுருதியினுடைய இன்ஸ்பிரேஷனாக போகுவோன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நியூஸு போகணும். அதை இந்துசத்தினுடைய ஆதார சாஸ்திரம் இந்த கோலி சுருதி, அது சூப்பர் சயின்ஸு. இந்துசம் மதம் அல்ல, அது சூப்பர் சயின்ஸு. அதனால் இந்துத்துவாங்கிறது தான் மதங்கிறது அது மதம் இடையில வந்தது. இந்துத்துவா மாற்றி இந்த கர்மகாண்டிகள் இதைய மனுஸ்மிருதியை முன்னுக்கு வச்சு மறைச்சிட்டாங்க இது வரைக்கும். அதனால் இந்துத்துவம் மாற்றி அதை மதமாக மாற்றி எல்லாம் ஆடி போயிடுச்சு, இப்படி மறைச்சிட்டாங்க. இப்போ இது வெளிக்கொண்டு வந்தாச்சு பகவான் விஷ்ணுனுடைய பேரருளால். அதனால் இந்த நியூஸ் உலகம் முழுவதும் போகணும். அதுக்கானது நீங்கள் செய்யுங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பரப்ப முடியுமோ பரப்புங்க. இல்லாமல் இருந்தால் இந்த அழிவில் நீங்களும் ஒருத்தர். இது சத்தியமான வார்த்தை. உங்களை திரட்டன் பண்ணுறதோ அல்ல, எச்சரிக்கை பண்ணுறோம். அதனால் இது போகும்போது உனக்கு என்ன எனக்கு என்னன்ட்டு போகிறது அல்ல. மற்ற அரசியல் ஈடுபாடு நீ இல்லாமல் போனாலும், ஓட்டு போகாமல் போனாலும், மற்ற ஈடுபாடு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இதில் நீ போகுவோட்டுக்குள்ளே நுழையாமல் இருந்தால் உன்னுடைய அழிவு நிச்சயம். இது இன்ஃப்ளூயன்ஸாக சொல்கிறது, இன்ஃபர்மேஷனாக சொல்கிறது வழிய சாவமோ அல்லது திரட்டனிங்கோ அல்ல. எச்சரிக்கை. கரா உணர்ந்ததை சொல்கிறான். கரா உணர்ந்ததுன்னா பகவான் சொல்ல இவன் கருவியாக இருந்து சொல்கிறான். இதெல்லாம் பகவானுடைய மொழிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஐநோசால் மூலமாகவே எல்லாமே பகவானுடைய செயல். எல்லாம் உன் அடிமையே, எல்லாம் உன் உடைமையே, எல்லாம் உன்னுடைய செயல். அதனால் இது பகவானுடைய செயல் தான், பகவானுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை, திரட்டனிங் அல்ல. அதனால் மக்களே மரியாதையை சோம்பலை விட்டு போட்டு இந்த காணாங்கூணா வீடியோகளெல்லாம் பாருங்கள். ஆனால் இதுக்கு தினமாவது ஒரு அரை மணி நேரம் கராவுடைய வீடியோஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஏதோ உங்களால் முடிஞ்சது இந்த போகுவோல்டுக்கு உங்களால் முடிஞ்சது ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இது அவேர்னஸ். இந்த மாதிரி ஏஏவிஎஸ்எஸ் போகுவோல்டுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸை நம்ம அணுகுண்டிலிருந்து தப்புறதுக்கு வேறு வழி கிடையாது. இதில் இருந்து இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸை நீங்கள் முடிஞ்ச உங்கள்
வீட்டுக்கார அம்மாக்கிட்ட சொல்லுங்கள், வீட்டுக்கார அம்மாவுக்கு இது கேட்டதுனாக்கா வீட்டுக்காரருக்கு சொல்லுங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொல்லுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யுங்க, அவ்வளவுதான். அப்புறம் ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த 9 குணங்கள் பெறதுக்கு எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதுதான் செய்ய வேண்டியது. அதெல்லாமே நெக்லிஜென்ஸாக தமோரமாக இருந்ததுனாக்கா நீங்கள் அழியிறது உறுதி. இது கரா சொல்லலை, கரா மூலமாக பகவான் சொல்கிறவர் வாணி, எச்சரிக்கை, திரட்டுனீங்கள். அதனால் போகு வேர்ல்டை விட்டால் வேறு கதி கிடையாது. அதனால் இப்போ அதை பற்றி பாரதியார் எவ்வளோ தூரம் டீப்பாக அற்புதமாக சொல்லிட்டு போகிறாருங்கிறத நம்ம ஆழமாக பார்த்துக்கிட்டே போகிறோம். இங்குதா அதில் இப்போ இது 176வது இந்த வீடியோவில் மோடி ஐயா இந்த பாரதியனுடைய 138 வருஷம் ஆயிடுச்சு அவர் பிறந்தது ஆண்டு. ஆக 138 வருஷத்தில் உலகமெல்லாம் அவரை கொண்டாடிட்டு இருக்குது. ஆனால் அவர் இருக்கும்போது யாரும் மதிக்கலை, அவர் செத்த பிறகும் அவரை மதிக்கலை. அவர் போன உடம்பில் ஒட்டிகிட்டு இருந்த ஈயை விட சொற்பம் பேர் தான் வந்து ஒரு 10-12 பேர் தான் 12 பேர் தான் போனாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவர் பின்ன அவருடைய போனது அது ரொம்ப சொந்தக்காரனுங்க. ஏன்னா அந்த சடங்கு செய்யாமல் இருந்தால் இவன் இதுன்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆக இவரை எப்படி இயேசு பெருமானையும் அப்படித்தான் கொண்டீங்க, இவரையும் இப்படித்தான் கொண்டாடுறது மாதிரி தான் ஆச்சு. சரியான பாதுகாப்பு. இப்போ காந்தி வந்து பொழுது எச்சரிச்சாமா, காந்தி வந்து எச்சரிச்சாராமா மக்களை என்னன்னு, இவரை வந்து அற்புதமாக பாதுகாக்க வேண்டியது, இவர் சாதாரணமானவர் அல்ல அப்படின்னு எம்பெருமா எச்சரிச்சிருக்கிறார் காந்தி. ஏன்னா பாரதியை பார்த்து தன்னுடைய மீட்டிங்க்கு வர முடியுமா அப்படின்னு நேராக போய் கேட்குறாரு. அந்த சினிமாவில் எடுத்ததுக்கு அற்புதமாக இருக்கும். அந்த வடநாட்டு அற்புதமாக அவர் நடிச்சிருக்காரு. காந்தியை பார்த்தா பாரதியை ஞாபகம் இப்படித்தான் இருந்திருப்பார் பாரதிங்கிற மாதிரி அவர் நடிச்சிருப்பார். அந்த பாரதிங்கிற படத்தை நீங்கள் பாருங்கள். அதில் நேராக போவார். போயிட்டு காந்தி இந்த மாதிரி மீட்டிங் போட்டிருக்கேன் வர முடியுமா அப்படின்னு. நமக்கு அடுத்த நாள் வந்து இந்த மீட்டிங் இன்னொன்று இது இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் வச்சுக்கலாமான்னு கேட்பார். அதெல்லாம் முடியாது, நேரம் இது இல்லைன்னு சொல்லி அப்படியே திரும்பி போயிடுவார். அந்த கம்பீரத்தை விளங்குதா? ஆக ஆனால் அவர் போன பிறகு இவர் சாதாரணமானல்ல, இவரை பாதுகாக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் காதில் போட்டுக்கல. விளங்குதா? அப்படித்தான். அதே போல் இப்போ கராவுக்கு நடக்குது. இவ்வளோ தூரம் உலகத்தையே புரட்டி கூட 52 வால்யூம் லிட்ரேச்சர் கொடுத்தும் கூட, சுமார் 250 வீடியோ யூடியூப் வீடியோ போட்டும் கூட, அப்புறம் வந்து 5-6 இது வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், ஹிந்தியில் எல்லாம் எழுதியும் கூட வியூஸ் வந்து இல்லை, யாரும் ஒருத்தரும் கூட வந்து கராவை அணுகலை. விளங்குதா? இதை கரா குற்றமாக சொல்லலை. பல்லாயிரம் வருஷங்களாக இது இருக்கிறதுனால இது இயல்பு தான் கரா எடுத்துக்கிட்டேன். ஆனால் கரா வந்து இது பதிவு பண்ணாமல் விடமாட்டான். எல்லாத்தையும் கரா பதிவு பண்ணிட்டு போகிறேன். எவ்வளவு பதிவு பண்ண முடியுமோ அவ்வளவு இந்த யூடியூப்பில் பதிவு பண்ணணும். அதனால் யூடியூப்பு தான் கடைசியில் வரவேற்று நீ எவ்வளவு வேணாலும் பதிவு பண்ணுறாங்கண்ணா, நான் இருக்கிறேன்னு சொல்லி தாயாட்ட வந்து அணைச்சது யூடியூப்புனுக்கு நன்றி. என்ன சொல்கிறது? அங்கே யூடியூப்புக்கு நன்றினா இந்த போகோடு உண்டானா தான் யூடியூப்புமே பாதுகாக்கப்படும். உலகமே அழியிற போது யூடியூப் மட்டும் நிற்குமா? அதனால் ஆனால் இது எல்லாமே இல்லாமல் யூடியூப்பினுடைய டவுன்லோடு வந்து 500 கோடிக்கு மேலே. அப்போ பார்த்துங்க, 750 கோடியில் 500 கோடி மக்கள் இந்த யூடியூப்பை இது பண்ணியிருக்காங்க. அதனால் யூடியூப்பு உரிமையாளர் இந்த 500 கோடி இதுலேயும் வந்து விளம்பரப்படுத்தினாங்கன்னா இது ஈஸியாக விளம்பரமாயிடும். அதாவது விளம்பரம்னா அவேர்னஸ் வந்துடும் மக்களுக்கு. அதனால் யூடியூப்பு பொறுப்பாளர் யாராச்சும் இதை கேட்டிங்கன்னா தயவு செய்து இதையே உலகம் முழுவதும் பரப்புறதுக்கு உங்களால் ஆன இதையை டெக்னிக்கலாக செய்யுமாறு உங்களுடைய பாதத்தை தொட்டு வேண்டிக்கிறேன். சரியா? அதனால் இது கம்ப்ளீட்டாக கராவுடைய வீடியோஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த ஏஏவிஎஸ் போகும்போது உருவாகிறதுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் தானே ஒழிய இவனுடைய சரக்கு ஒன்றும் கிடையாதுங்கிறத திருப்பி கரா சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் இவரோடு தான் இவன் கரா மூலமாக இயங்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுதான் இப்போ இந்த உலகத்தில் தெரிய வேண்டியது 2. அதாவது
இந்த இந்துசம் வந்து ஆதார சாஸ்திரம், இந்துஸ்தனுடைய ஆதார சாஸ்திரம் கிடைச்சாச்சு. அது வந்து 130 எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. சுமார் 1200 பக்கங்கள் உள்ளது. இதுக்கு 25 வால்யூம், ஒரு வால்யூம் 450 to 500 பக்கம் உள்ளது. தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும், கடைசி ஒரு 2 வால்யூம் வந்தது ஹிந்திலையும் கொடுக்கப்பட்டாச்சு பேருரை. 52 வால்யூம் இருக்குது. இதை தழுவியும் 25 வால்யூம் இதுக்கு மட்டுமே. அதெல்லாமே இதை தழுவி சுருதி யுக்தி அனுபவ ஆதாரமாக அகிம்சை, சத்தியம், வைராக்கியம், ஆன்மீக ஒருமைப்பாட்டினுடைய அடிப்படையில் 52 வால்யூங்கள் மொத்தமாக ஆயிருக்குங்கிற நியூஸை உலகத்துக்கு பரப்புனா போதும், மக்கள் எல்லாம் தேடி ஓடி வருவாங்க, சந்தேகமே கிடையாது. அவேர்னஸ் ஆகிறது தான் பாக்கி. அதனால் இதை உணர்ந்து மக்கள் வந்து இந்த போகுகோள் உருவாகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரியா? இதோட நிறைவு செய்வோம். அதனால் மோடியுடைய இது முடித்தோடனே மோடி ஐயாவுடைய ஒரு 9 நிமிஷம் ஒரு வீடியோ இருக்கும், அது தொடர்ந்து வரும். அதை இதோட வந்து இணைச்சி இதில் போடுவோம். அதனால் அவர் என்ன சொன்னங்கிறத ஆழ்ந்து கவனிங்க. அப்போ மோடி ஐயா வந்து எவ்வளோ தூரம் பாரதியில் இன்வால்வ் ஆகியிருக்காருன்னு பாருங்கள். இங்கே தமிழ்நாட்டுக்காரன் அந்த மாதிரி இல்லை. பாரதி இவரை போல் எவ்வளவு டீப்பாக வந்து அற்புதமாக சொன்னவர் இவர் தான். ஆக இந்த தமிழ்நாட்டுக்கு காரணங்கள் எந்த புலவனுகளோ எவர்களோ யாருமே இந்த மாதிரி பாரதிய டீப்பாக, மோடி ஐயா மூலம் பாரதிய டீப்பாக பார்க்கல. இதுக்கு அவருக்கு தமிழ் தெரியாது, தமிழ் கற்றுட்டு இருப்பாரா என்னமோ தெரியல. எனிவே அவர் டிரான்ஸ்லேஷன் மூலமாக இதில் எவ்வளோ தூரம் டீப்பாக போயிருக்காங்கிறது இந்த உரையிலிருந்து தெரியுது. அப்புறம் அவர் முழங்கின இதிலிருந்து தெரியுதுங்கிறது நல்லா பார்த்துங்க. திருக்குறளையும் எடுத்து காட்டுறார். ஆக அவர் மகாத்மாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. எது மோடி, அவர் அரசியல் இதை விட்டுருங்க இது. அதனால் அப்படி அதனால் என் அருமை மக்களை தயவு செய்து இந்த போகுவோடுக்கு நீங்கள் எதாவது செய்கிறது, என்ன செய்கிறதுனா இதை பரப்புங்க. இந்த போகுவோடு ஒன்று இருக்குதுங்கிற அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆன்மீகமாக இதுதான் இந்த இதை ஏற்படுத்தியாச்சு. இந்த கராசு ஏஏவிஎஸ்எஸ் போகுவோல்டு த கிரேட்டஸ்ட்டு மிஷன் ட்ரஸ்ட்டு ஏற்படுத்தியாச்சு. அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு அந்த ட்ரஸ்ட்டு இதுகளை எல்லாம் பகவான் ஏற்பாடு பண்ணிட்டார். அது மூலமாக எல்லாமே வரும். மோடி ஐயா இங்கே வருவார், வந்து இது எல்லாமே டெக்ளேர் பண்ணுவார். அதுக்கான ஏற்பாடு தான் இது எல்லாமே நடக்குதுங்கிறது கராவுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. சரியா? அதுபோல் இது எல்லாமே 750 கோடி மக்களுடைய நலனுங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. இதில் கரா வந்து எந்த விதமான அவசியமே இல்லை. ஏன்னா அவ்வளவு நிறைவானது. அப்படி நிறைவான இவன் மகாத்மா பிரம்ம ரிஷிவே வந்து இப்படி இருந்து உள்ள அவ்வளவு பொட்டன்ஷியாலிட்டியை பகவான் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கணும். இல்லைங்களா? ஞாலங்கருதினும் கைகூடும் காலங்கருதி இடத்தாற் செய்யும். ஆக இந்த உலகத்தையவே வந்து வெல்லலாம் எப்பொழுது காலத்தையும் இடத்தையும் சேர்ந்து செஞ்சதுன்னா. அதுபோல் காலமும் இடமும் இப்போ வந்தாச்சுன்னு கருதுகிறான். அதனால தான் இத்தனையான வீடியோக்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இதை கேட்டுக்கிட்டு இருந்த அருமை மக்களை இதை எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். பர்சனலாகவும் சொல்லுங்கள். கராவை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து மோடி ஐயாவை இங்கே வரவழைக்கணும். சரியா? எல்லாம் சேர்ந்து எவ்வளோ பரப்ப முடியும். மோடி ஐயா வந்துருச்சுன்னா பரப்புறது ரொம்ப சுலபங்கிறதுக்காக தான் மோடி ஐயாவை இங்கே வர சொல்கிறேன். இல்லாட்டி நம்ம போய் நேராக மோடி ஐயாவை பார்க்குறது ஒரு பெரிய காரியம் கிடையாது. மோடி ஐயா நம்ம பார்த்ததுனாக்கா அது ஒரு நியூஸாக தான் போகும். ஆனால் மோடி ஐயா இங்கே வந்தாருன்னா அது உலக நியூஸாக போயிடும். ஆக அதை போகுவோடுன்னு அவர் டெக்ளேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷன் ஆகும். அதனால தான் மோடி ஐயாவை இந்த மகாசந்திர பீடத்துக்கு இங்கே வர சொல்கிறார். அவர் நேரடியாக வந்ததுனாக்கா அவர் மூலமாக கரா வந்து ஃப்ரீயாக வந்து இது எல்லாத்தையும் கொடுத்துருவான். 2 கண்டிஷனில். இதில் எடிட் பண்ணக்கூடாது, வியாபார நோக்கில் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. வியாபார நோக்கில் அல்லது இந்த வேலையெல்லாம் போட்டு வியாபார நோக்கில் பண்ணக்கூடாது. 2 கண்டிஷனில் கம்ப்ளீட்டாக கரா வந்து 52 வால்யூமாக இருக்கிற இதுகளை எல்லாமே போகுவோடு உருவாக்கான எல்லா மெட்டீரியலையும்
லிட்ரேச்சரையும் கரா வந்து மோடி மூலமாக உலகத்துக்கு கொடுத்துருவான். இப்போ இருக்கக்கூடிய குட்ரேஜ் வந்தாலும் சரி, அந்த யூஎன் தலைவர் யார் வந்தாலும் சரி. ஒரு சமயம் மோடியே இது இல்லாமல் இருந்தனாலும், மோடி ஒரு சமயம் இல்லாமல் நடக்காமல் இருந்தனாலும், கண்டிப்பாக இந்தியாவினுடைய தலைவராக, இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் யாரோ அப்போ இருக்கிறவங்க மூலமாக, இங்கே தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் மூலமாக இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இவங்க 2 பேர்த்து மூலமாக உலகத்துக்கு யூஎன்னுக்கு இது கொடுக்கப்படும். அப்புறம் உலகமே முழுவதும் போல்டு ஆகிருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவ்வளவு தீர்க்கமான நம்பிக்கை கராகிட்ட இருக்குது, உங்ககிட்டையும் இருக்கும். ஏன்னா இது 750 கோடி மக்களுடைய நலன், வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அந்த உலகம் தூள் தூளாக அணுகுண்டுனால் அழிஞ்சிடும். 20,000 அணுகுண்டுகள் தலைக்கு மேலே இருக்குங்கிறத எப்போதும் நினப்பு வச்சுக்கோங்க. இதோடு நிறைவு செய்கிறேன். ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. चीफ मिनिस्टर श्री पलानीस्वामी जी, मिनिस्टर श्री पंड्या राजन, श्री के रवि, फाउंडर वनविल कल्चरल सेंटर, distinguished dignitaries, friends, vanakkam, namaste. I begin by paying tributes to the great Bhartiyar on his Jayanti. On such a special day, I'm happy to be taking part in the International Bharti Festival. I'm also pleased to present the Bharti Award for this year to the great scholar Sri Srini Vishwanathan ji, who has dedicated his entire life to research on Bharti's works. I appreciate him for actively pursuing research even at the age of 86. How to describe Subramanyam Bharti? This is very difficult question. Bhartiya cannot be linked to any single profession or dimension. He was a poet, writer, editor, journalist, social reformer, freedom fighter, humanist, and much more. One can only marvel at his works, his poems, his philosophy, and his life. He also had a close link with Varanasi, which I have the honor of representing in the parliament. I recently saw that his collected works have been published in 16 volumes. In short, life of 39 years, he wrote so much, did so much, and excelled in so much. His writings are a guiding light to us towards a glorious future. Friends, there is much that our youth today can learn from Subramanyam Bharti. Most importantly, to be courageous. Fear was unknown to Subramanyam Bharti. He said, "Accha millai, accha millai. Accha menbadilleya. Iccha kuttu lorelam, edirtu nindra podirum." It means, fear I have not, fear I have not, even if all the world oppose me. I see this spirit in young India today. I see this spirit when they are at the
forefront of innovation and excellence. India's startup space is filled with fearless youth who are giving something new to humanity. Such a can-do spirit will bring wonder for our nation and our planet. Friends, Bhartiyar believe in a healthy mix between the ancient and the modern. He saw wisdom in saying, connected with our roots as well as looking toward the future. He considered Tamil language and motherland India as his two eyes. He sang songs of the greatness of ancient India, the greatness of Vedas and Upanishads, our culture, tradition, and our glorious past. But at the same time, he also warned us that simply living in the past glory is not enough. We need to develop a scientific temper, a spirit of inquiry, and much towards progress. Friends, Mahakavi Bhartiyar's definition of progress had a central role for women. One of the most important visions was that of independent and empowered women. Mahakavi Bhartiyar wrote that women should walk with their head held high while looking people in the eye. We are inspired by this vision and we are working to ensure women-led empowerment. It would make you happy that in every sphere of our government's working, there has been importance given to dignity of women. Today, over 15 crore women entrepreneurs are funded by schemes like Mudra Yojana. They are walking with their head held high, looking us in the eye and telling us how they are becoming self-reliant. Today, women are becoming part of our armed forces with permanent commissioning. They are walking with their head held high and looking us in the eye and filling us with confidence that the country is in safe hands. Today, the poorest of the poor women who used to face problems of lack of safe sanitation are benefited by over 10 crore safe and hygienic toilets. They do not have to face problems anymore. They can walk with their head held high and look everyone in the eye, as Mahakavi Bhartiyar has imagined. This is the era of New India's Nari Shakti. They are breaking barriers and making an impact. This is New India's tribute to Subramaniam Bharati. Friends, Mahakavi Bhartiyar understood that any society which is divided will not be able to succeed. At the same time, he wrote about the emptiness of political freedom, which does not address the social inequities and does not address social ills. He said, and I quote, Inioru vidisevam, adei and the nalum kapum, tani oru madidnukku, unmu ille yenil, jagati ne ali tidduvam. It means, now we will make a rule and reference it ever. If ever one man faces starvation, the world has atoned on pain of destruction.
His teachings are a strong reminder to us to remain united and committed to the empowerment of every single individual, especially the poor and marginalized. Friends, there is a lot our youth have to learn from Bharti. I wish that everyone in our country reads his works and is inspired by them. I congratulate Bonaville Cultural Center on their wonderful work in spreading the message of Bhartiyar. I am confident that the festival will have productive deliberations which will help steer India into a new future. Thank you. Thank you very much.